ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. அது ஒரு டிப்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம நினச்சி கூட பார்க்காத ஒரு ரொம்ப சிம்பிளான நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியிலே இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு எப்படி நம்ம சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது அஞ்சரை பெட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த டைமில், இந்த இப்போ பொங்கல் டைமில் வந்து இது கிடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து இப்போ போடுறேன். அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப சிம்பிளான, அதே சமயத்தில் எஃபெக்டிவான ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு. உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து எல்லாமே நார்மலாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன பிரச்சனைனே தெரியலை அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்லைனா எனக்கு பிசிஓஎஸ் இருக்குது, டியூப் பிளாக் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இப்படி என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, எது இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெமெடியாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி ஒரே மாதத்தில் கன்சீவ் ஆன சகோதரிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி அந்த டிப்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதம் வரக்கூடிய பொங்கல் திருநாளில் வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இந்த மஞ்சள் கொத்து அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இதை வந்து நம்ம பொங்கல் பானையில் கட்டி தான் வந்து நம்ம பொங்கலே வைப்போம். ஸோ இந்த மஞ்சள் கொத்தில் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னா, அதில் இருக்கிறது என்னமோன்னு நம்ம எல்லாமே நினைப்போம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா பசு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. பசு மஞ்சள் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா மங்களகரமான பொருளும் கூட. இது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை சரி பண்ணக்கூடியது. இந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய கர்க்யூமின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெண்களோட கர்ப்பப்பையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பெண்களோட இர்ரெகுலர் பீரியட் சரியாகும். அப்புறம் பெண்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை, ஓவரி, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியம் லைனிங், இது எல்லாமே வந்து நல்ல ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும், உங்களோட கர்ப்பப்பையில் இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து பீரியட்ஸ் ஆகி கர்ப்பப்பையில் தேங்கி இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேறதுக்கும், கர்ப்பப்பையில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கும், கர்ப்பப்பையில் தேவையான, அதாவது எப்படின்னா இப்போ ரத்த ஓட்டம் அப்படின்னா அதில் நல்லா வந்து ஆக்சிஜன் நிறைஞ்ச ரத்தமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து சர்க்குலேட் பண்ணுறதுக்கும் இந்த மஞ்சள் வந்து பசு மஞ்சள் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சகோதரி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, என்ன மெத்தடில் எடுத்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பசு மஞ்சள் பொங்கலுக்கு கிடச்ச இந்த மாதிரி பசு மஞ்சளை வாங்கி அதை வந்து டெய்லியுமே பச்சையாகவே கடித்து மென்று சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்பூன் கோகோனட் ஆயில் வந்து குடித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது செஞ்சு ஒரே மாதத்தில் நான் கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து நம்ம சிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ண ஒரு முக்கியமான ஒரு டிப்பு. பட் நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் விருப்பப்படுறவங்க எடுக்கலாம், அதாவது தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விருப்பப்படுறவங்க எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் மஞ்சள் மட்டுமே நீங்கள் நல்லா மென்று சவைச்சு ருசித்து நீங்கள் சாப்பிடலாம். அது டேஸ்ட் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த பசு மஞ்சளுக்கு இவ்வளோ மகிமை இருக்குது, அவ்வளோ உடல் குளிர்ச்சி தரக்கூடியது. நீங்களே வந்து கண்கூடாக பார்ப்பீங்க இந்த ரிசல்ட் எல்லாத்தையுமே. ஸோ இந்த பசு மஞ்சள் வந்து பவுடராகவும் கிடைக்கிது, நிறைய இடத்துல வந்து பவுடராகவும் கிடைக்கிது. பட் அது வந்து நம்ம உள்ளே சாப்பிட்ற மாதிரி இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மஞ்சள் கிழங்காக வாங்கி நம்ம பயன்படுத்துறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பசு மஞ்சளை வாங்கி, ஏன்னா வந்து சில பேருக்கு பொங்கல் டைமில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னா, இந்த டைமில் வாங்கி இதை நல்லா வந்து காய வச்சு நிலக்காய்ச்சலாவோ இல்லை வெயில், ரொம்ப வெயில் சுள்ளுன்னு அடிக்காமல் ஓரளவுக்கு வெயில் படுற மாதிரியான இடத்துல காய வச்சு அதை பவுடர் பண்ணி வச்சு நீங்கள் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில், தண்ணியில் நல்லா போட்டு கொதிக்க வச்சு அப்படியே குடிக்கலாம். இல்லை கொதிக்க வைக்காமலும் நீங்கள் குடிக்கலாம், மஞ்சள் வாட்டராக குடிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா பாலில் மிக்ஸ் பண்ணி மஞ்சள் பால் அப்படின்னு சொல்லி நீங்கள் குடிக்கலாம். ஏன்னா வந்து இந்த மஞ்சள் பாலை தான் இப்போ ரீசெண்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் மில்க் அப்படின்னே அந்தளவுக்கு வந்து இது ரொம்ப பெனிஃபிட் ஆனது. ஸோ இந்த மஞ்சளை வந்து நீங்கள் பாலில் கலந்து குடிக்கலாம். இல்லை எனக்கு பால் குடிக்கிற பழக்கம் இல்லை, இல்லைனா பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க நான் சொன்ன மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இது வந்து காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிங்க, பீரியட்ஸ் டைமில் குடிச்சிங்க அப்படின்னா, அதாவது பீரியட்ஸ் டைமில் இருந்து ரெகுலராக டெய்லி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் பீரியட்ஸ் டைமில் குடிக்கலாம், காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இல்லைனா மதியம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு காலை சாப்பாடு சாப்பிட்ட பிறகு ஒரு 11-12 மணி போல் கொஞ்சம் வயிறு
எம்டியாக இருக்கிறப்போ எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி மஞ்சள் கிழங்கு இது எதுவுமே எனக்கு கிடைக்காது அப்படின்றவங்க, நம்ம நேற்று கூட ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம் டர்மரிக் வாட்டர் பற்றி. விரலி மஞ்சள் அப்படின்னு கடையில் விற்கிது இல்லையா, அந்த விரலி மஞ்சளை வாங்கி அதை வந்து நம்ம மேலே இருக்க அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா அதில் கொஞ்சம் கலப்படமானதாக இருந்துச்சுன்னா மேலே காரியம் பூசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கத்தி வச்சு இந்த மேல் பகுதியை வந்து நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு கல்லில் நச்சு காய வச்சு வீட்டிலேயே மிக்சியிலேயே பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அந்த மஞ்சளையும் வந்து நீங்கள் இதே மெத்தட்லேயே நீங்கள் பயன்படுத்தலாம். நான் சொன்ன மாதிரி மஞ்சள் வாட்டராகவோ இல்லை பாலில் மிக்ஸ் பண்ணியோ நீங்கள் சாப்பிடலாம். நீங்கள் வந்து ஒருவேளை மஞ்சள் வந்து நல்லா கடித்து அப்படியே சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கூட 2 மிளகு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி வாட்டர்லேயாக இருந்தாலும் சரி, பாலில் கலந்து குடித்தாலும் சரி 2 மிளகு மட்டும் தட்டி நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன்னா மிளகும் நமக்கு அதோட மகிமை என்ன அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மொத்தத்தில் இது 2மே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணும், பாடி மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும், நமக்கு வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கும். கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் எதுவாக இருந்தாலுமே அதை சுருங்க வைக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நார் திசு கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைப்ராய்டு கட்டி கூட இதை நீங்கள் ரெகுலராக எடுக்க உங்களுக்கு சுருங்குறதை நீங்கள் பார்க்கலாம். சித்த மருத்துவத்தில் இந்த பசு மஞ்சளுக்கு ஒரு தனி மகிமே இருக்குது. மொத்தத்தில் மஞ்சள் அப்படிங்கிறதே வந்து சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்தாக தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபைப்ராய்ட்ஸ் கட்டி இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ரெகுலராக எடுக்க அந்த கட்டி சுருங்குறதை உங்களால் பார்க்க முடியும். நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னா அந்த எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கடைசியில் மொத்தமாகவே அந்த நீர்க்கட்டி எதுவுமே இல்லாமல் போகிறதையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மஞ்சளை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொங்கல் டைமில் கிடைக்கிறது மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த மஞ்சள் வந்துட்டு ஏன் மிக்சியில் அரைச்சி யூஸ் பண்ணுங்க அப்படின்னா, நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைக்கிற அளவுக்கு நிறைய அரைச்சி வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஓரளவுக்கு கொஞ்சமாக நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும் அரைச்சி வச்சுக்கலாம். இல்லை மிஷினில் கொடுக்குற மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா அதில் மிஷினில் வந்து மற்றது எல்லாமே ஆட் பண்ணி அரைச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அது கொஞ்சம் காரத்தன்மையோடு இருக்கும். பட் வீட்டில் நம்ம பண்ணும்போது அந்த காரத்தன்மை அதில் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து வீட்டிலே இதை உங்களுக்குன்னு கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எப்போவுமே வந்து பசு மஞ்சளை பயன்படுத்துறது உங்களுக்கு நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி தரும். இப்போ இருக்க ப்ரெக்னென்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா உடல் சூடு தான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இதை வந்து கணவன் மனைவி 2 பேருமே கூட தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.